இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சுவையான கண்ணாடி பாறை மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்காக நான் ஒரு கடாயில் 5 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம இதில் கடுகு, வெந்தயம், சோம்பு எல்லாம் சேர்த்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்தது தட்டி வச்சுருக்கிற பூண்டு ஒரு 5 சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு இஞ்சியை தட்டி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிடுங்க. பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி இது மூணும் தட்டி போடும்போது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் நம்ம தட்டி போட்டிருக்கோம். அடுத்ததான் நம்ம ஒரு பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் பெருசாக நறுக்கி அது கூடவே நம்ம சின்ன வெங்காயம் ஒரு 10 சேர்த்து இதோட சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கி விடுங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிடுங்க. இப்போ வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம ஒரு சின்ன எலுமிச்சைப்பழம் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கோம். அந்த புளி கரைச்சலை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இந்த குழம்புக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் குழம்பு மிளகாய் தூள் 2.5 ஸ்பூன் அளவுக்கு இதோட சேர்க்குறேன். நான் புளி கரைக்கும் பொழுது கொஞ்சம் உப்பு போட்டு கரைச்சிருந்தேன். அதனால் இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் இதோட சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. இது கூடவே நான் 2 கீத்தளவுக்கு தேங்காவும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த விழுதை இதோட சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. இதை நல்லா கொதிக்கட்டும். இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த குழம்பு நல்லா கொதித்து அந்த புளியோட வாசனையும் மிளகாய்த்தூள் வாசனையும் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு இதை கொதிக்க விடுங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. மிளகாய் வாசனைலாம் போயிடுச்சு. கொஞ்சம் போல் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது. இப்போ நம்ம மீன் போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். நம்ம ஏற்கனவே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கண்ணாடி பாறை மீனை இதோட சேர்த்துக்கிறேன். இது ஒரு 3/4 கிலோ அளவுக்கு மீன் இருக்குது. சேர்த்துட்டு லைட்டாக ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம கொஞ்சம் சிம்மில் வச்சு குழம்பு கொதிக்க விடலாம். அப்போ தான் மீன் நல்லா வேகும். இப்போ நம்ம மீன் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. எண்ணெய்லாம் கொஞ்சம் போல் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். எண்ணெய்லாம் நல்லா மிதந்து வர ஆரம்பிச்சிருச்சு. மீனும் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம கடைசியாக கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுடைய சுவையான கண்ணாடி பாறை மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மீன் குழம்பை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. இதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சந்திராஸ் கிச்சனுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.